வணக்கம். அக்ரி விவசாயிகள் வணிக மையம், ஈரோடு, கோவை, கொடுமுடி, வந்தவாசி. நாம் இந்த வீடியோவில் பல்வேறு வகையான வேலைகளை செய்யக்கூடிய ப்ரஷ் கட்டர் அதனுடைய பயன்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அது தவிர களை வெட்டுறதுக்கு உண்டான கருவி, அதாவது ப்ரஷ் கட்டர் வந்து பல வேலைகள் செய்யக்கூடியதுங்க. அதே இதில் ப்ரஷ் கட்டருக்கு அடுத்ததாக களை வெட்டுறதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாமுங்க. அதாவது 2 ஹெச்பியிலிருந்து 3 ஹெச்பி, 5 ஹெச்பி, 7 ஹெச்பி, 10 ஹெச்பி வரையிலான பல்வேறு வகையான களை வெட்டும் இயந்திரங்கள் இருக்குது. நாம் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விவசாயிகளுக்கு தேவையான முக்கியமான இணைப்புகள் இணைச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரோப் கப்பு, அலுமினியம் ட்ரிம்மர், 2 டீத் பிளேடு, 3 டீத் பிளேடு, 80 டீத் பிளேடு, கிரீஸ் கன், சேஃப்டி கார்டு, பேடி கார்டு, 1.25 அடியில் வீடர், ஃபேஸ் மாஸ்க்கு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு 12 பொருட்களை இணைச்சி நம்ம ஒரு காம்போ பேக் கொடுக்குறோம்ங்க. விலையை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு விலையும் இன்னொரு கம்பெனியோட விலையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது. இப்போ நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பேக் 12 பொருளோட 1.25 அடி வீடரோட 13,100 கொடுக்குறோம்ங்க. அது இல்லாத 13,600க்கு இன்னொரு கம்பெனி இருக்குது. அது அடுத்தது 14,100க்கு இருக்குதுங்க. அதாவது எல்லாமே 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் ஓடுனா, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பெய்ட் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1.25 to 1.5 மணி நேரம் ஓடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா அதிகம். இன்னொரு கம்பெனி வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 மணி நேரம் ஓடக்கூடியது இருக்குது. இதனால் நீங்கள் கொடுக்குற விலைக்கு தகுந்த பொருள் இருக்குதாங்கிறத தான் பார்க்கணும். விலையை இன்னொரு நிறுவனத்தோட கம்பேர் பண்ண முடியாதுங்க. டேப் அண்ட் கோ, அதாவது ரோப் கப்பும் அலுமினியம் ட்ரிம்மர் பற்றி பார்க்கலாமுங்க. இந்த ரோப் கப்பு வந்து இன்ஜினோடவே வந்துருங்க. நாம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த அலுமினியம் ட்ரிம்மர் கொடுக்குறோம். இது எதுக்காகனாங்க, இது அலுமினியத்தில் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால உடையாது. ரோப் கப்பு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால ஏதாவது கல்லில் பட்டுதுன்னா உடஞ்சிருங்க. இந்த அலுமினியம் ட்ரிம்மரில் ஒயர் கழட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸிங்க. இது பார்த்திங்கன்னா வரப்புகள் இருக்கிற புல், மரம் வளர்ப்பில் அல்லது தென்னந்தோப்புக்குள்ளே இந்த மாதிரியான தோப்பு வேளாண்மைகளில் அதிக அளவில் களைச்செடிகள் வளர்ந்துருந்துன்னா அதை தரையோடு கட் பண்ணி வர்றதுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம தலையில் இந்த மாதிரி பொருத்திக்கிறது. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 2 டீத் பிளேடு, அலுமினியம் ட்ரிம்மர் எல்லாம் பயன்படுத்தி, நைலான் ரோப் பயன்படுத்தி களைச்செடிகளை கட் பண்ணும் பொழுது அதனுடைய துகள்கள் வந்து நம்ம முகத்தில் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக இந்த கவசம் கொடுக்குறோமுங்க. இதோட கொடுத்துட்றோம். அடுத்தது இந்த 2 டீத் பிளேடு பார்த்திங்கன்னா விரல் தடிமன் உள்ள செடிகளை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 டீத் பிளேடு பயன்படுதுங்க. அது தவிர இதை பயன்படுத்தி தட்டை அறுக்கலாமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டீத் பிளேடு. இது 3 முனை, 3 பக்கம் பிளேடு வெட்டுங்க. இது பார்த்திங்கன்னா களைச்செடிகள் வந்து கெட்டியாக தடிமனாக இருக்கிற செடிகளை வெட்டுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தீவனப்புல்லாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுத்திக்கலாமுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 80 டீத் பிளேடு, 40 டீத் பிளேடுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி வட்ட பிளேடில் 40 முனைகள் இருக்கிறது இது. இப்போ இந்த பிளேடுங்க, இது பார்த்திங்கன்னா இதில் வந்து பேடி கார்டுன்னு சொல்லி பயிர் கோர்வைன்னு சொல்லுவோம். இது வந்து இதோட வந்துருங்க. இது எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குங்க, பொருத்திக்கணும். நம்ம தீவனப்புல், நெற்பயிர் இதெல்லாம் அறுக்கும் பொழுது ஒரு பக்கமாக சாய்ச்சி வரிசையாக அறுத்த பயிர்களை வரிசையாக சாய்ச்சி விட்றதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம்ங்க. இந்த மாதிரி தீவனப்புல்லாக இருக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க. மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க, தினம் வந்து ஒரு 5 மாடு 10 மாட்டுக்கெல்லாம் தீவனப்புல்லாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் அறுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆயில் கப்பு, டூல் கிட்டு இதெல்லாம் இதுலேயே வந்துடுங்க. ஆயில் வந்து இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 மில்லி ஆயில் வந்து கலந்து பயன்படுத்தணும். இதுதான் களை வெட்டுறதுக்கான கருவிங்க. இந்த களை வெட்டுறதுக்கான கருவி நம்ம இந்த எல்லாத்துலேயுமே இதில் நிறைய பயன்பாடுகள் இருக்குதுங்க. அதில் ஒன்றொன்னா நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணுன்னா, பிளேடெல்லாம் இங்கே பொருத்துவோங்க. இந்த மாதிரி அடிஷனலான கருவிகளை வந்து இந்த முன்னாடி இருக்கிற ஹெட்டை கழட்டிட்டுனா இதை கழட்டிட்டு, இப்போ பாருங்கள், இது வந்து களை வெட்டுற இயந்திரம். இதை வந்து நம்ம இப்படி இதில் பொருத்திக்கலாமுங்க. இந்த களை வெட்டுற வீடரை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடரை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி இழுக்கும் பொழுது தான் ஆழமாக வெட்டுங்க. அதாவது 2 இன்ச் ஆழத்துக்கு வெட்டுங்க. ஒரு மர செடிக்கு நட்டுருக்குறோம், அந்த மரக்கன்றை சுற்றி இருக்கிற களை செடிகளை வெட்டிட்டு அந்த மரக்கன்றை சுற்றி மண் அணைக்கிற வேலை தான் இப்போ நடக்குதுங்க. பாருங்கள், 1 நிமிஷத்தில் ஒரு மரத்தை சுற்றி வந்து களையும் வெட்டிட்டு மண்ணும் அணைச்சிடலாமுங்க. இது பின்னோக்கி இழுக்கும் பொழுது நல்லா 2 இன்ச் ஆழத்தில் வெட்டுங்க. மறுபடியும் திரும்பவும் அதே இடத்துல விட்டோம்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆழம் வெட்டுங்க. இந்த வீலை கழட்டிட்டு 2-3 விதங்கள் இருக்குது. இப்போ அதை பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஜேபிட்டு, இது கல்லுக்காடு அந்த மாதிரி இடங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாமுங்க.
அதுலேயே ஹெவி டைப்பில் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரியான இது இருக்குது. இது எது வேணுமோ நம்ம தனியாக வாங்கிக்கலாங்க. நாம் கொடுக்குற பேக்கேஜ் அது. எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க இதை மாற்றி கூட வாங்கிக்கலாம். அதற்கு பதிலாக இது வாங்கிக்கலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த வீடர் மாதிரி